தங்கமயிலின் கோடை கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. 20 கிராம் மற்றும் அதற்கு மேல் தங்கம் வாங்குபவர்களுக்கு 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. உறுதியாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிலும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணி சார்பில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து இந்த உழைப்பால் உயர்ந்து இந்த தொகுதிக்கு மட்டுமில்ல இந்த மாவட்டத்திற்கு பல நன்மைகள் செய்து மக்களுடைய ஆசையை பெற்ற, மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு நேர்மையான, ஒரு நாணயம் உள்ள, ஒரு திறமையான வெற்றி வேட்பாளர். அதிலும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வேட்பாளர், எனக்கு தனிப்பட்ட முறையிலே மிகவும் பிடித்த ஒரு வேட்பாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களே. நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி, நான் சொல்லுகின்ற செய்தி, இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியம். காரணம், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான தேர்தல். காரணம், அன்றாடம் பெண்களை மானபங்கம் செய்து, பாலியல் வன்கொடுமைகள் செய்து மிக மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இந்த துப்பு கெட்ட திமுக ஆட்சி, திறமையில்லாத ஒரு முதலமைச்சர், என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர், அன்றாடம் பெண்கள் மானபங்கம், பாலியல் வன்கொடுமையாமா, பாலியல் வன்கொடுமை என்ன தெரியுமாமா, கெடுத்து கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் பெண்களை. பெண்களை மட்டுமல்ல, குழந்தைகளை, பிஞ்சு குழந்தைகளை. கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தை காணோம். அப்பா அம்மா தேடுறாங்க, ஒரு நாள் தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு புதர்ல அந்த பொணமா அந்த குழந்தை 2 வயசு. காவல்துறை விசாரணை பண்றாங்க, அப்புறம் கண்டுபிடிச்சாங்க அந்த குழந்தைய ஒரு படுபாவி போதையில கெடுத்து கொலை செஞ்சிருக்கிறான். யார் அந்த படுபாவினா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுக இளைஞர் சங்க பொறுப்பாளர். கடந்த மாதம் மதுராந்தகம் பகுதியில 14 வயசு குழந்தை, அது 2 பேரு போதையில அந்த குழந்தையும் கெடுத்துறாங்க. போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம் பகுதியில 12வது படிக்கின்ற ஒரு பெண் ஒரு நாள் காணோம். வீட்டுக்கு பின்னாடி ஒதுங்க போச்சு, காணோம். அடுத்த நாள் பக்கத்தில் இருக்கிற காட்டுல கண்டுபிடிச்சாங்க பணமா. அத அந்த பெண்ணை கெடுத்து ஒருத்தன் கொலை பண்ணிருக்கிறான் போதையில. 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில ஒரு கிராமத்துல 8 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை 3 மணி நேரம் காணோம். பள்ளிக்கூடம் எடுத்து வீட்டுக்கு போற அப்பா அம்மா கதறாங்க. 3 மணி நேரம் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து அந்த குழந்தை அழுதுட்டு வருது. பார்த்தா ரத்த காயத்துடன் வருது. ஒருத்தர் மனித மிருகம் அந்த குதறி வச்சிருக்கிறான்.
அண்ணா யூனிவர்சிட்டி கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம். கோவை விமான நிலையத்தில் ஒரு பெண்ணை 4 பேரு போதையில கெடுத்த காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நான் கேட்பதெல்லாம் தமிழ்நாட்டுடைய பெண்களே, பெற்றோர்களே, ஒரு ஓட்டு கூட இந்த மானங்கெட்ட திமுக ஆட்சிக்கு போடாதீங்க. உங்கள் பெண்கள் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வராது. எங்க பார்த்தாலும் கஞ்சா சாராயம், கஞ்சா சாராயம். கஞ்சா மட்டும் இல்ல, போதை பொருட்கள், கஞ்சா, காக்கைன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைலாம்பிட்டமின் போன்ற வெள்ளக்கார அமெரிக்கா, ஐரோப்பாவில் என்னென்ன வைக்கிறாங்களோ, என்னென்ன போதை இருக்கோ இங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குக்கிராமத்திலையும், தெருவிலையும், பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல்லையும் வித்துட்டு இருக்கிறாங்க. சரளமா வித்துட்டு இருக்கிறாங்க. அத போட்டுக்கிட்டு தான் இந்த பெண்களை, குழந்தைகளை, பிஞ்சு குழந்தைகளை கெடுத்து கொலை செய்கின்ற காட்சிகள்லாம் இந்த 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல 62 அதுல 27,000 குற்றங்கள். போக்சோ, போக்சோன்னு என்னன்னு தெரியுமாமா? பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமை கெடுக்கிறது சின்ன குழந்தைகளை. 27,000 குழந்தைகள். கடந்த 5 ஆண்டு காலத்துல 38 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டாங்க. எப்படிப்பட்ட நிலையில? 38 குழந்தைகள் கெடுத்து கொலை செய்யப்பட்டாங்க. 361 குழந்தைகள் கொலை செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஆட்சியில. இது ஒரு ஆட்சியா? அதனாலதான் நான் கேட்கிறேன், தமிழ்நாடு முழுவதும் நான் போயிட்டு வரேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள், பெற்றோர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள், பெற்றோர்கள், பெண்கள் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குங்கள். தமிழ்நாடு அமைதியாக. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குங்கள். தமிழ்நாடு அமைதியாக இருக்கும். அதற்கு இங்கே நெய்வேலியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் இரட்டைகளிலே வெற்றி பெற வேண்டும். சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த தொகுதி விஐபி தொகுதியாக மாறும். இது நான் சும்மா சொல்ல மாட்டேன், சொன்னா விஷயம் இருக்கும். ஏன்னா எத்தனை முறை அவர் நின்றுருக்காரு தேர்தலில், எத்தனை முறை உழைச்சிருக்காரு இந்த மக்களுக்கு. எதிரணியில உள்ள திமுகவுடைய வேட்பாளர் மட்டுமல்ல, இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் 10 ஆண்டு காலம் மக்கள் நீங்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. அவர் நல்லா இருக்கிறாரு, அவர் தம்பி நல்லா இருக்குது, அவர் குடும்பம் நல்லா இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் நம்ம சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் உங்களை பற்றி கவலை, அவர் நேர்மையானவர். அரசியல் வாழ்க்கையில நேர்மையா பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் அப்படிப்பட்டவர் நேர்மையானவர், உங்களுக்காக உண்மையா உழைக்கின்றவர். கடந்த முறை நான் அங்க பக்கத்து தொகுதியில நின்னார், நானும் போய் பிரச்சாரம் பண்ணேன். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற முடியும். இந்த முறை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு கொண்டு வர வேண்டும். இது அவசியமானது. இந்த தொகுதியில 10 வருஷம் எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு ஏதாவது பண்ணாரா? அவர் ஓஹோன்னு இருக்கிறார், அவர் தம்பி ஓஹோன்னு இருக்கிறார். அவர் தம்பிக்கு பொறுப்பு இங்க இருக்கிற என்எல்சி இருக்கிற சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாமே சுரண்டி பிச்சு அவங்க குடும்பமும் நல்லா இருக்கு. அதனால நான் சொல்றேன், நான் சிந்திக்க இந்த பகுதி விவசாயம் பகுதி, வானம் பார்த்த பூமி. 80 விழுக்காடு மக்கள் இந்த மண்ணையை நம்பி இருக்கின்ற மக்கள், விவசாயிகள். இந்த பகுதிக்கு நான் சின்ன வயசுல இருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு எத்தனையோ முறை, எத்தனையோ போராட்டங்கள். இந்த என்எல்சி போராட்டம், என்எல்சி அப்ப போராட்டம் பண்ணது எதுக்கு? நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வேணும், வருமானம். அப்படிப்பட்ட அப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு என்எல்சி பெரிய நிறுவனம் இந்த பகுதியில ஆக்கிரமிப்பு பண்ணி நம்ம மண்ணையும் மக்களையும் காத்தையும் தண்ணியும் எல்லாமே கெடுத்து போயிடுச்சு. 8 அடியில இருந்த இந்த தண்ணி நிலத்தடி நீர் தன்னூற்று நீங்க பெரியவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க. தன்னூற்று அப்படியே தண்ணி மேல பீச்சு அடிச்சுட்டே இருக்கும். உலகத்துல 2 இடத்துல மட்டும்தான் தன்னூற்று இருந்தது. ஒண்ணு நெய்வேலி, அடுத்தது ஆஸ்திரேலியா கண்டத்துல ஆர்டிசியன் வெல் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஆர்டிசியன் வெல் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நெய்வேலியில நினைச்சு பாருங்க, உலக அளவுல நெய்வேலியில இருந்தது. கடற்கால் தோண்டா தண்ணி அப்படியே அடிச்சு வரும், கடற்கால் தோண்டா. ஆனா இன்னைக்கு 800 அடி, 25 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணுவீங்க. எதுக்கு? பம்புக்கு, போருக்கு. காரணம் நெய்வேலி எல்லா தண்ணியும் சுரண்டி உறிஞ்சி எடுத்துட்டு கடல்ல போய் கொட்டிட்டு இருக்கிறான். அதனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இங்க யாரு கரும்பு விவசாயம், வாழை விவசாயம், முந்திரி விவசாயம், பலா விவசாயம், மா விவசாயம், இதை நம்பிதான் நம்ம இருக்கிறோம். ஆனா இங்க மண்ணின் மைந்தருக்கு வேலை கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட என்எல்சி கிட்ட காசு வாங்கி, பணத்தை வாங்கி, கான்ட்ராக்ட் வாங்கி இந்த சபாராஜரும் சரி, அவருடைய தம்பியும் சரி, அவர் குடும்பத்தும் அவங்க மட்டும் தான் நல்லா இருக்கிறாங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன். நான் இல்லனா இந்த அன்புமணி ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லனா இங்க உங்க நிலத்தை எல்லாம் இந்நேரம் புடுங்கி முடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த நிலத்தை எல்லாம் விரட்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த நிலம் நம்முடைய அடையாளம், உங்களுடைய அடையாளம். உங்க முப்பாட்சி மண்டலம் கொண்டு வருவோம் சொன்னாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க. திமுக கட்சியார 2-3 பேர் முந்திரி எங்க எடுத்து வராங்க, அப்படியா எடுத்து வந்து அதுல நம்ம என்ன பண்றாங்க, அந்த கோட்டையை உடைக்கிறாங்க. அவ்வளவுதான். கையெல்லாம் பார்த்தா தெரியும், காப்பு பிடிச்ச கைதான் உங்களுக்கு. அது உடைச்சு அது என்ன வந்து அவங்க எல்லாம் கோடீஸ்வரர் ஓஹோன்னு இருக்கிறாங்க. இவங்க சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கிறாங்க. முந்திரிக்கு விலை கிடையாது, பலாக்கு விலை கிடையாது. பலாப்பழம் எங்க வித்துட்டு இருக்கிறாங்க? அந்த ரோட்ல ஹைவேஸ்ல பார்த்தா பலாப்பழத்தை கொட்டி வச்சுக்கிட்டு போறவங்களா வாங்கிட்டு போங்க. அதெல்லாம் பாக்குறது எவ்வளவு கோவம் வருது எனக்கு. அந்த பலாப்பழத்தை பணப்படுத்தி அதை மதிப்பு கூட்டி இதுல எவ்வளவு பொருட்கள் உலக அளவில் ஏற்றுமதி பண்ணலாம். கேரளாவில அந்த பலாப்பழம் பார்த்தா பெரிய மரம், அதுவும் சுவையா இருக்காது, நாறு. அந்த நாறு பலாப்பழத்தை 200 வகையான பொருட்களை அங்கே தயார் செய்து அங்கே ஏற்றுமதி செய்யறான் கேரளாவில். நீங்க கொள்ளடிச்சுட்டு இருக்கலாம். இந்த மாவட்டத்தில் ஒரு வேளாண்துறை அமைச்சர் வேற தலையெழுத்து. எப்படி பண்ணணும் அந்த அமைச்சர்? இந்த மாவட்டத்தில் எவ்வளவு செய்யலாம்? இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? இந்த மக்கள் உழைக்கின்ற வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், பாடுபடுகின்ற வர்க்கம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இது எப்படி கொள்ளடிக்கணும், என்எல்சிக்கு நிலத்தை எப்படி புரோக்கர் வேலை பண்றாரு, என்எல்சிக்கு நிலத்தை கையகப்படுத்தி புரோக்கர் வேலை பண்ற ஒரு வேளாண்துறை அமைச்சர் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. வேளாண்துறை அமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? இங்க அதுக்கு தனி வாரியம் மேம்படுத்தி பதப்படுத்தி ஏற்றுமதி பண்றதுக்கு, முந்திரிக்கு தனி வாரியம், மாக்கு முக்கணி விளைகின்ற மண் இந்த மண். ஆனா நாசப்படுத்தி சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை விரட்டடிகள். போது, இவர்கள் ஆள தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள். கொல்ல ஊழல் அது மட்டும்தான் வழியா இருக்கிறாங்க. உறுதியாக இந்த மாவட்டத்தில் 9 தொகுதிகள் இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் அந்த 9 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்கும். உறுதியா டெபாசிட், மாற்று கருத்தை கிடையாது. அதுல என்ன பண்ணிட்டான் திமுக? அந்த தேர்தலில் 9 தொகுதியில் இருக்கு, 9 தொகுதி 5 வந்து கூட்டணி கட்சி கொடுத்துட்டான். அவனே தெரிஞ்சு போச்சு, திமுக தோக்க போறோம் தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி எப்படி பண்ணது கிடையாது இந்த மாவட்டத்தில் பண்ண. ஆனா இந்த தேர்தலில் 9ல 5 தொகுதியில கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க. அது தெரிஞ்சு போச்சு எல்லாம். மீதி இருக்கிற அவங்க நிக்கிற தொகுதி கூட அதனால போற இடத்துல எல்லாம் அவ்வளவு பெரிய நமக்கு ஆதரவு. கேட்டா ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டா, தொடக்கத்தில் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலம் திட்டங்களை பத்தி பேசினார். எடுபடல, யாருக்கும் திட்டம் போய் சேரல. அவர் என்ன போய் சொன்னாலும் மக்கள் அதை ஏற்கல நிலையில இல்ல. அப்புறம் என்ன பண்ணிட்டார்? அடுத்தது உடனே பிஜேபி, ஐயோ பிஜேபி வந்துருவாங்க. என்ன ஏன் நீங்க பிஜேபி கூட்டணி போலையா?
இப்ப பிஜேபி என்ன பண்ண போறாங்க? நான் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, பிஜேபி தேர்தல் கிடையாது இது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் உங்களுக்கும் மோடிக்கும் போட்டி. இந்த தேர்தல் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் போட்டி. நீங்க இன்னும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிறீங்க. இப்ப வாங்க, இது உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் போட்டி. இது ஏன் பிஜேபி என்ன மத்தியில பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி, இதுல என்ன தப்பு இருக்கு? 5 ஆண்டு காலம் உங்ககிட்ட நேரடியா டெல்லிக்கு போயிட்டு அங்க போய் திட்டங்கள் வாங்குறது உங்களுக்கு துப்பு இல்ல, உங்களுக்கு தைரியம் இல்ல, உங்களுக்கு போறதுக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு அடுத்தது நேரா டெல்லிக்கு போயிட்டு பிரதமர் அவர்களே, மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு இந்த திட்டங்கள் வேணும்னு ஒரு பட்டியல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க போறாரு மோடி அவர்கள். எடுத்துட்டு போங்க. இதான் வேணும் எங்களுக்கு, இதான் வேணும். இதுலதான் திட்டம் வரும். இப்ப என்ன பேசுறாரு தெரியுமா ஸ்டாலின் அவர்கள்? பேசுறது எதுவும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிநபர் விமர்சனம், கொச்சையா பேசுறது, கேவலமா பேசுறது, அசிங்கமா பேசுறது. அது டிஎன்ஏ ரத்தத்துல இருக்கு. இது திமுகவுடைய டிஎன்ஏல இருக்குது. அசிங்கமா, கேவலமா, கொச்சையா எங்களுக்கும் பேச தெரியும். பேசணும்னா சந்தி சிரிக்கும், கேவலமாயிடும். ஆனா நாங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. நாங்க பேசுறது வளர்ச்சி அரசியல். உங்களுக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சவனு படிக்கணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும், சுயமரியாதை மானமரியாதை வாழணும். நீங்க எல்லாம் உங்களை பத்தி பேசலாம், உங்க பிள்ளைய பத்தி பேசலாம், உங்க குடும்பத்தை பத்தி பேசலாம், எதனா பேசிட்டு போலாம். ஆனா அது வேலை கிடையாது. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சீங்க? அதாவது நேற்று தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் ஒரு சுவர் ஒட்டி வெட்டியிருக்கிறார். அந்த சுவர் ஒட்டினா போஸ்டர், வால் போஸ்டர். அதுல பார்த்தா திமுக செய்த சாதனைகள் பத்தி எல்லாம் போடல. 8000 ரூபாய் கூப்பன். அதாவது எவ்வளவு வெக்கக்கேடு, எவ்வளவு கேவலம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக காரன், தமிழ்நாட்டுல திமுக வேட்பாளர், திமுக கட்சிக்காரங்க அவங்க முதலமைச்சரை நம்பல, அவங்களுடைய கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியை நம்பல, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை நம்பல, திமுகவுடைய அந்த ஒன்னில்லாத வெற்றி என்ற திராவிட மாடல் சொல்றாங்க, அந்த மாடலையும் நம்பல. நம்புறது என்ன? இதுக்கு பிறகு வந்தாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம். ஏமா நம்பிட போறீங்க? ஏமாந்துட போறீங்க? இதெல்லாம் சொல்றேன் நானு. ஏமா இந்த கூப்பன் 8000 ரூபாய் கூப்பன் வந்து வெறும் காகிதம், ஒரு பேப்பர். அந்த கூப்பன் வாங்கணும்னா நீ 3000 ரூபாய் திமுக கட்சிக்காரன் லஞ்சம் கொடுக்கணும். அதன் பிறகு அந்த கூப்பனை திமுக குடும்பத்துக்கு தான் கொடுப்போம், உங்களுக்கு தான் கொடுக்க மாட்டான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10,000 ரூபாய் நேரடியா உங்க வங்கி கணக்குல நேரடியா போட போறாரு. 8000 ரூபாய் பெருசா, 10,000 ரூபாய் பெருசா? 8000 ரூபாய் பேப்பர் பெருசா, வெட்டு பேப்பர் பெருசா, இல்ல 10,000 ரூபாய் பணம் பெருசா? கூடவே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு எடப்பாடி. அதனால இதெல்லாம் நீங்க ஞாபகம். எதுக்கு நான் சொல்றேன்னா, அவங்க ஆசை வார்த்தை பேசுவாங்க, கொள்ளடிச்ச பணத்தை எடுத்து வந்து இறக்குவானுங்க. அந்த பணத்துல எல்லாம் அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துக்க. ஏன்னா இங்க நம்ம சொரத்தூர் வெற்றி பெறணும், மிகப்பெரிய வெற்றியா வரணும். அது அந்த வெற்றியில மறுபடியும் சொல்ற இந்த தொகுதி விஐபி தொகுதியா வரும், நிச்சயமா வரும். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கீங்க. அதனால இங்க நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, மதம், இனம், மொழி, யார் எந்த இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் நலன் கருதி உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி, உங்களுடைய சுற்றுச்சூழல், விவசாயிகள், நெசவாளர்கள், உங்களுடைய அந்த நினைப்பு வச்சுக்கிட்டது நம்முடைய வெற்றி வேட்பாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை சின்ன வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.